வணக்கம். ரீசெண்டா நம்ம இந்தியா நம்ம பாரதம் $400 பில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம ஒரு பெரிய சாதனையை நம்ம படைச்சிருக்கோம். நம்ம ஆத்ம நிர்பர் அப்படின்னா நம்ம செல்ஃப் சஃபிஷியண்டா நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம்னா அது 9 days ahead of plan. நம்மளுக்கு இன்னும் 9 நாள் பாக்கி இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம பண்ணியிருக்கோம். இது ஒரு பெரிய சாதனை. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2018 and 2019ல 330 பில்லியன் $330 பில்லியன் வர்த் குட்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது ஒரு ஜெயண்ட் லீப்னு சொல்லலாம். நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஃபெதர் இந்த கேப்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு ப்ரவுட் மொமெண்ட். இப்போ இதை 2 விதமாக பார்க்கலாம். ஒரு சைடில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாம் இவ்வளோ லேண்ட் இருக்குது, இந்தியா எப்போவுமே ஃபார்மர்ஸ்க்கு தான் இது ஒரு அக்ரேரியன் லேண்டு, இது என்ன பெரிய சாதனையா அப்படின்னு நினைக்கிறவங்க நினச்சிட்ருப்பாங்க. அதை சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்தியா கார்ன், யான், அப்புறம் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ், ஜெம்ஸ், ஜுவல்லரி, அதாவது நகைகள், அப்புறம் மேன்மேட் யான், மேன்மேட் ஃபேப்ரிக், இந்த அனைத்து செக்டார்லையும் 50 to 60% இன்க்ரீஸை இந்த வருஷம் எக்ஸ்போர்ட்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது போக அக்ரிகல்ச்சரல் செக்டார்ல பாஸ்மதி ரைஸ், நான் பாஸ்மதி ரைஸ், அப்புறம் மரைன் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வீட்டு, அப்புறம் ஸ்பைசஸ், அப்புறம் சுகர், அதாவது சர்க்கரை, அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்லையும் நம்ம ஒரு ஹை ரெக்கார்ட் 50 to 60% இன்க்ரீஸை நம்ம இந்த வருஷம் பார்த்துருக்கோம். அட போங்கடா, சரி ரொம்ப அளக்காதீங்க, நீங்கள் அக்ரிகல்ச்சரில் சொல்லிட்டீங்க, ஜெம்ஸில் சொல்லிட்டீங்க, இவ்வளோதானா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மர்ச்சன்டைஸ் ப்ராடக்ட்ஸ், இந்த மர்ச்சன்டைஸ் குட்ஸ் இப்படின்ற இந்த செக்டாரில் கூட நம்ம நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸில் பெட்ரோலியம், அயர்ன், ஸ்டீல், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், ஜுவல்லரி, ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், அப்புறம் அலுமினியம் இதெல்லாம் நம்மளோட எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பைலாட்ரல் ட்ரேட்னு பார்த்தீங்கன்னா US, UAE, பங்களாதேஷ் அண்ட் நெதர்லாண்ட்ஸ், இங்கே நம்மளோட ட்ரேடு நிச்சயமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது என்ன பெரிய விஷயம், வருஷம் இன்க்ரீஸ் ஆகிறது தானே, இதுக்கு போய் இவ்வளோ நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம எந்த காலகட்டத்தில் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அமிட்ஸ் த கோவிட் கிரைசிஸ். இப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ மாற்றங்களுக்கு நடுவில், அதாவது இப்போ சமீபத்தில் கோவிட் 3 waves வந்துட்டு போச்சு. அப்புறம் இந்த யுக்ரைன் அண்ட் ரஷ்யாவுக்கு நடுவில் இருக்கிற இந்த சண்டைகள், இதுக்கெல்லாம் நடுவுலையும் நம்மளால இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அங்கே தான் நம்ம நிற்கிறோம். ஜெய்ஹிந்த். இந்த மாதிரி ஒரு நியூஸை சோஷியல் மீடியாவில் என்னால் படிக்க முடிஞ்சது. ஆனால் எந்த மீடியாலையுமே இந்த நியூஸை யாருமே ஹைலைட் பண்ணலை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நியூஸை ஹைலைட் பண்ணுறது தான் ஒரு ஹெல்த்தி மீடியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் செலக்டிவ் நியூஸை மட்டும் எடுத்து ஹைலைட் பண்ணினா ஆடியன்ஸுக்கு எல்லா நியூஸுமே போய் சேரறதுக்கு இல்லை. அது எல்லாமே போய் சேரணுன்றது தான் ஒரு மீடியாவோட நோக்கமாக இருக்கணும். அதாவது லெட்ஸ் கோ வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்னு நம்ம பாரத பிரதமர் மோடிஜி இன்ஸ்பைரிங்கா நிறைய மன் கி பாத் அப்படின்ற இடத்துல பேசியிருக்காங்க. இந்த மேக் இன் இந்தியான்ற மெசேஜ் எல்லாருக்குமே கிளியரா போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றது, இட் இஸ் பாசிபிள் அப்படின்றது நம்ம இதில் பார்த்தோம். இன் இந்தியாவில் சின்ன ஆண்டர்ப்ரோனர்ஸ், அது அவங்களே சொந்த தொழில் நடத்துகிறவங்க, அப்புறம் இந்த வீவர்ஸு, வேற நிறைய ப்ரொஃபஷன்ஸில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து யுனைட்டடாக நின்று இந்த மாதிரி ஒரு சாதனையை நம்ம பண்ண முடியும். யுனைட்டடா நின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் யுனைட்டடா வந்தா வெல்கம் டு நியூ இந்தியா அப்படின்ற இந்த பொட்டென்ஷியல், நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த பொட்டென்ஷியலை டேப் பண்ணி நம்மளால இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனலான மெசேஜஸ் எல்லாம் நம்மளோட யூத்துக்கு போய் சேரணும்.
அது போய் சேர்ந்தா எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து எவ்ரிபடி வில் பி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் a new India and developing and growing a new India. Jai Hind. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா kindly like, share and subscribe to Hayas Production House. நன்றி, வணக்கம்.